குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். தற்போது விற்பனையில் அதிக மதிப்பெண் பெற சுறாவின் 10, 11 மற்றும் 12ஆம் வகுப்புகளுக்கான கொஸ்டின் பேங்க் மிகவும் குறைவான விலையில் அனைத்து கடைகளிலும். சென்னை மேற்கு மாம்பலத்தில் மளிகை கடை நடத்துபவர் குமாரசாமி. கடந்த மாதம் அவரது கடைக்கு பொருட்கள் வாங்க வந்த ஒருவர் தன் பெயர் கிஷோர் என கூறி அறிமுகமாகியுள்ளார். மைசூர் அரண்மனை அருகே கூலி வேலைக்கு சென்றபோது பள்ளம் தோண்டியதில் வெள்ளி, தங்க நாணயங்கள், தங்க மாலைகள் கிடைத்ததாக கூறினார். மகளின் திருமண தேவைக்காக பணம் தேவைப்படுவதால் தங்க மாலையை மார்க்கெட் விலையை விட குறைந்த விலைக்கு விற்பதாகவும் கூறினார். அதை நம்பிய குமாரசாமி நகைகளை தாமே வாங்கிக் கொள்வதாக கூறியுள்ளார். தங்க மாலையை கொண்டு வந்து காட்டிய கிஷோர் அதிலிருந்து ஒரு குண்டுமணியை சாம்பிள் எடுத்து குமாரசாமியிடம் கொடுத்து சோதித்து பார்க்க சொல்லியிருக்கிறார். அது தங்கம்தான் என்பது உறுதியானது. பேரம் பேசி 5 லட்சம் ரூபாய்க்கு தங்க மாலையை வாங்கினார் குமாரசாமி. குரோம்பேட்டை ரயில் நிலையத்தில் வியாபாரம் முடிந்தது. வீட்டுக்கு வந்த குமாரசாமி சில நாட்கள் கழித்து மாலையின் மற்ற பாகங்களை பரிசோதித்து பார்த்தபோது அது தங்கம் இல்லை, போலி என்பது அறிந்து அதிர்ச்சியடைந்தார். ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த அவர் குரோம்பேட்டை போலீசில் புகார் அளித்தார். கர்நாடகாவின் மாண்டியாவைச் சேர்ந்த மோசடி கும்பல் செங்கல்பட்டு ஆம்பூரில் சுற்றித் திரிவது போலீசார் விசாரணையில் தெரியவந்தது. போலீஸ் அங்கு வருவதை அறிந்த கும்பல் தாம்பரத்திற்கு ஓடி தப்பியது. அங்கு மோசடி கும்பலைச் சேர்ந்த பபுலா, ரத்தோட், ராகுல் ஆகிய 2 பேர் நேற்று கைது செய்யப்பட்டனர். அவர்களுடன் இருந்த கிஷோர் தப்பிவிட்டார். இருவரிடம் விசாரித்ததில் பெருங்களத்தூர், தாம்பரம், மேற்கு மாம்பலம் உள்ளிட்ட பல பகுதிகளில் திருமண வீடுகளை குறிவைத்து ஏமாற்று வேலையில் ஈடுபட்டது தெரிந்தது. இவர்களது கேங்கில் நிறைய பேர் உள்ளனர். அதில் யாரேனும் போலீசில் சிக்கினால் மற்றவர்களை காட்டிக் கொடுக்க மாட்டார்களாம். ஜாமீனில் வெளியே எடுக்கவும் இவர்களது கேங்கில் ஆள் இருப்பதாக போலீசார் தெரிவித்தனர். மற்ற குற்றவாளிகளையும் பிடிக்கும் முயற்சியில் போலீசார் இறங்கியுள்ளனர்.